உங்க கட்சிக்குள்ள அவங்களே மாத்தி மாத்தி பதிலடி கொடுத்துக்கிறாங்க. நான் இதுக்கு பேசுறேன்னு முன்னாள் அமைச்சர் இங்க ஒன்று சொன்னா முன்னாள் அமைச்சர் அங்க ஒன்று சொல்றாரு. நான் இதுக்கு எதுவும் இல்லாத ஒரு தனி மனித எதுக்கு போய் விவசாயி போய் இடையில போய் கருத்து சொல்றேங்க. ஐயோ ஐயோ என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? ஏன்னா எல்லாருக்குமே தமிழக பாரதிய ஜனதா கட்சி மேல கோபம் தானே. எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரே ஒரு எலெக்ஷன் தேவைப்படுது. ஒரே ஒரு எலெக்ஷன். ஒரு சந்திரன், ஒரு அந்நியன், ஒரு எந்திரன், ஒரே ஒரு எமோஷனல் ஏகாம சார். 25% ஓட் ஷேரை தாண்டிட்டோன்னு ஒரு எலெக்ஷன்ல தமிழக பாரதிய ஜனதா கட்சி 25% ஓட் என்ன கருத்து தமிழகத்தில் வைக்கிறாங்களோ டாப் லெவல்ல அதற்கு நேர் எதிரான ஒரு டெசிஷனை பாரதிய ஜனதா கட்சி எடுத்தா கட்சிக்கு நல்லா இருக்கும். அந்த பக்கம் பாதாள கிணறு. பாரதிய ஜனதா கட்சி மேல எல்லாத்துக்கும் வெறுப்பு இருக்கத்தான செய்யுது. காரணம் இந்த கட்சி இஸ் தி ஒன்லி கிளீனஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இந்தியா. பிரபல ரவுடியாக வலம் வந்த நெடுங்குன்றம் சூர்யா தற்போது பாஜகவில் இணைந்துள்ளார். அதோடு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக நிற்க வாய்ப்புள்ளது என்பது போல் அவர் பேட்டியும் அளித்துள்ளார். இந்த கட்சி இஸ் தி ஒன்லி கிளீனஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இந்தியா. தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாகவே பிஜேபி பாலியல் புகார்கள் சிக்குவதுங்கிறது புதுசு கிடையாது. எக்கச்சக்கமான பாலியல் புகார்கள் சிக்கிட்டு இருக்கு. சென்னையிலேயே அப்படியான ஒரு பாலியல் புகார். இந்த முறை என்னன்னா கொடுத்தவங்க ஒரு திருநங்கை. வட சென்னை மேற்கு மாவட்ட பாஜக செயலாளர் கபிலன்கிற மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க வாங்க சிஸ்டர், இங்க வாங்க, வந்து பேசுங்க, வாங்க பக்கத்துல வாங்க. இதற்கு இது பதில் இல்லையே. இல்லைவண்ணா அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். கேள்வி கேட்கறதுக்கு ஒரு மரபு இருக்கு. வாங்க வாங்க, மக்கள் பார்க்கட்டும் யார் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. தமிழக ஊடகம் பார்க்கணும். யார் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. தமிழக ஊடகம் பார்க்கணும். போக 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 ஒன்னும் புரியல, ஆக மொத்தம் ஒன்னும் விளங்கல. நீங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவரா இல்லைன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியில கன்னியூ பண்ணணும்னு கேக்குறீங்களா? இந்த மாதிரி அறிவாளித்தனமான கேள்வி கேட்கற யாருன்னு 8 கோடி பேர் மண்டையில எதுவும் அடிச்சிட்டாங்களா? காலையில இருந்து சட்டை இல்லாம தான் தெரியுவான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம், இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம், இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? முன்னே தானே டேப்லெட் போட்டேன். 1/2 மணி நேரத்துல சாப்பிடுறேன் நானு. வரலாற்று இப்போ நிறுத்திட்டேன். ஆனா இன்னும் ஆண்டு பத்தியா சுகரு. ஒரு நிமிஷம் பிரதர், எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம், எங்க சொன்னேன்? என்னது எனக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? நான் முழுநேர அரசியல்வாதியா கிடையவே கிடையாது. நான் முழுநேர அரசியல்வாதி இருக்க போறேன் கிடையவே கிடையாது. ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? நான் முழுநேர அரசியல்வாதியா கிடையவே கிடையாது. நான் முழுநேர அரசியல்வாதி இருக்க போறேன் கிடையவே கிடையாது. ஒரு மாதத்திற்கு ஒரு அரசியல்வாதியாக பல லட்சம் ரூபாய் எனக்கு செலவாகும். 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு. இங்கே டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி करप्शन இருக்கு இல்லையானே? பாதுகாப்பு எல்லாத்துக்கும் தேவைதானே? चाहती हूँ 5 साल होने को आ रहे हैं साध्वी जी, भोपाल की सांसद रहते हुए आपने क्या क्या काम किया है? जय श्री राम, जय श्री राम। वंदे वंदे वंदे। இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. जय श्री राम। இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? आपने क्या क्या काम किया है? जय श्री राम। நீங்க நாட்டுக்கு செய்ததை சொல்லி ஓட்டு கேட்கலாமே ஜி. அத சொன்னா ஓட்டு போட நினைச்சவனும் ஓட்டு போட மாட்டாங்கப்பா. சொன்னல் பார்த்து வாங்கயா. என்ன கொண்டு வந்தோம் உலகத்துக்கு? திருப்பி என்ன கொண்டு போக போறோம்? இருக்கிற காலத்துல 4 பேர்த்த பார்த்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்டு பாருங்க. மதுரை மீனாட்சி அம்மனுக்கு ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு ரத்தத்திலே அபிஷேகம். காசை விட மனுஷங்க முக்கியம். மனுஷங்கிட்ட அன்பாகவும் பாசமாகவும் கடவுள் நம்மளை நல்லா வச்சுக்குவார். காசு என்னையா? காசு வேணும், பொருள் வாங்குறதுக்கு தான் காசு. ஒரு மாதத்திற்கு ஒரு அரசியல்வாதியாக பல லட்சம் ரூபாய் எனக்கு செலவாகும். 7 இருந்து 8 லட்சம் ரூபாய் சாதாரணமாக மாதத்திற்கு. 3 PA இருக்கிறாங்கன்னா 3 PA சம்பளத்தை 3 நண்பர்கள் கொடுக்குறாங்க. படிக்கிறதெல்லாம் பரீட்சைக்கு வராது, நினைக்கிறதெல்லாம் வாழ்க்கையில நடக்காது. கிடைக்கிறத வச்சு வாழது, அது பேரு தான் வாழ்க்கை. அந்த வீடு ஆகாது, அந்த வீடு செக்யூரிட்டி பத்தாதுன்னு பெரிய வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதற்கான வாடகை இன்னொருத்தர் கொடுக்குறாங்க. போதும்பா, படுக்கிறதுக்கு ஒரு பாய் இருக்கா, குடியிருக்க ஒரு வீடு இருக்கா,
வீட்டினுடைய வாடகை ஒரு நண்பர் கொடுப்பார். நான் பயன்படுத்தக்கூடிய கார் ஒரு நண்பருடைய பெயரில் இருக்கிறது. அவருடைய காரை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். 48 கோடி பேருக்கு ஒரு வேளை சோறு சாப்பிடாம இருக்காங்க. நம்மளுக்கு ஆண்டவன் 3 வேளை சோறு கொடுத்துருக்காரு. கைகால் நேரம் இருக்கு, ஒரு பைக் இருக்கு, வீட்டுல டிவி இருக்கு, இருக்கத வச்சு வாழ்ந்தா போதியா. அதே நிறுவனம் தசால்ட் ஏவியேஷன் செய்த அந்த பார்ட்ஸ் இருக்கக்கூடிய வாட்சக்கட்டையெல்லாம் நான் தேசியவாதி. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஒரு கலெக்டர்ஸ் எடிஷன் வாட்சை அவர் 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. நாங்கள் கேட்கறது இந்த வாட்சை எப்படி வந்தது உனக்குங்க? நீங்கள் அந்த வாட்சை எப்படி வாங்கினீங்க? அந்த 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வாட்ச் கட்டுற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஏது? நான் 4 இடத்துக்கு போனோம், முதல்ல காசை கொடு. ஆமாங்க, நானும் 4 இடத்துக்கு போகணும், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம். மகிழ்ச்சியா இருக்கியா? இருங்க இருங்க போட்டு தலைவா, போட்டு வாங்க சார், வாங்க. குட் மார்னிங். உழைக்கிறதுக்கு உடம்பு இருந்தா போதும், உழைச்சு சாப்பிடணும். சோகமாவே இருக்கக்கூடாது, கவலையாவே இருக்கக்கூடாது. மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். நிறைய பேரை கைது பண்ணாதாங்க கட்சி வளர்ச்சி இருக்கும். பிரபல ரவுடியாக வலம் வந்த நெடுங்குன்றம் சூர்யா தற்போது பாஜகவில் இணைந்துள்ளார். அதோடு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக நிற்க வாய்ப்புள்ளது என்பது போல் அவர் பேட்டியும் அளித்துள்ளார். 8 கொலை வழக்குகள் உள்பட 200க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடையவர்தான் பிரபல ரவுடி நெடுங்குன்றம் சூர்யா. காவல்துறை நெருக்கடியால் தான் நான் பாஜக சேர்ந்தனா கிடையாது. இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. வன்முறையை நாடக்கூடாது, வன்முறை எதுக்குமே தீர்வு ஆகாது. பின்ன என்ன தலைவரே, எல்லாரும் வசனம் பேசிட்டாங்க, நான் மட்டும் சும்மா இருக்கேன்ல. வன்முறையை நாடக்கூடாது, வன்முறை எதுக்குமே தீர்வு ஆகாது. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னானா? அதோடு வரும் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக நிற்க வாய்ப்புள்ளது என்பது போல் அவர் பேட்டியும் அளித்துள்ளார். என்ன ஒரு புத்திசாலித்தனம். கட்சியில் சேர்ந்தவுடனே பாஜக பட்டியலணி மாநில செயலாளர் பதவியும் இவருக்கு கிடைத்துள்ளது. நம்மளுடைய பிரின்சிபலை விட்டு கொடுக்க முடியாது. இதான் பாரதிய ஜனதா கட்சி. பிளஸ் ரவுடிகள் பிரிவில் இருக்கும் இவர் போலீசுக்கு பயந்து கட்சியில் சேரவில்லை என்றும் அண்ணாமலையின் பேச்சால் கவரப்பட்டு பாஜகவில் இணைந்துள்ளதாக பேட்டியளித்துள்ளார். இருக்குங்க வழக்குகள் வந்து எம்எல்ஏ நிறைய வழக்குகள் பற்றி கூட இடையில கூட நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் சொன்னாங்க எம்எல்ஏ 200 சில்லற வழக்குகள் இருக்குது. அவளை ஜாஸ்தி படாதீங்க, திஷ்டி பட்டுடும். ஏன்னா அது ஒண்ணுதான் அவன் சொந்த முயற்சியில ஏத்தி வச்சிருக்கான். கொஞ்சம் கம்மியா படுங்க. எம்எல்ஏ 200 சில்லற வழக்குகள் இருக்குது. எவ்வளவு போடுறது மேடம்? ஒரு 60-70 அந்த A+ ரவுடிகள் பிரிவில் இருக்கும் இவர் போலீசுக்கு விளையாட்டு புள்ள. அதுமாதிரி ஏமாலையும் கொஞ்சம் வழக்குகள்லாம் இருக்குது, எல்லாமே நிலுவையில் இருக்குது. இன்னைக்கு ஸ்டில் வந்து எனக்கு எந்த கேஸும் வந்து வாரண்ட்ல கிடையாது. 10-15 வருஷத்துக்கு சண்டை இருக்கும், அவ்வளவுதான். 5 வருஷமா அப்புறம் சரியாயிடுமா? நான் எல்லா கோர்ட்டுக்கும் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கேன். அதுல பாதி வழக்குகள் எனக்கு வந்து விடுதலை ஆயிருக்கு. உடனே சரியாகாது, மழை விட்டும் தூவாரம் விடாத குறையா. அப்புறம் ஒரு 7-8 வருஷத்துக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கும். அப்புறமா சரியாகுமா இல்லையா? ஸோ இருக்கிற வழக்குகளையும் நாங்கள் அதே மாதிரி எங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமா போயிட்டு போராடி விடுதலை வாங்கிப்போம். வழக்குகளை நல்லபடியாக நடத்திட்டு இருக்கோம். வயசு 50-60 ஆயிடும். சண்டை போடுறதுக்கு 2 பேரோட மேலேயும் தெம்பு இருக்காது. கட்சியில நம்ம வந்து பதவியில நிக்கிறோமோ போட்டியிடலையோ கட்சி வேலை சொன்னா எல்லா வேலையும் நாங்க செய்வோம். பக்கத்துல கல்யாணம் பண்ணணும், 10 தலைவர் வரணும். நம்மளும் சும்மா இருக்கோம், வாங்க போலாம். என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற? துபாய் வரைக்கும் போகணும்ல. இதுதான் சொல்றேன்.